ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமூர் பீச் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் லெமூர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு கோவாக்கு ஈக்குவலாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு பீச்சுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அது பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பாலத்தோட வியூ நம்ம பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு குட்டி தீவு மாதிரி இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நாம் போனது பார்த்தோம் அப்படின்னா மதியம் லஞ்ச் டைம் தான். அதனால் போயிட்டு இருக்கும்போதே நமக்கு பசியை எடுத்துகிட்டு நாகர்கோயில் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நமக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் அதாவது 65 கிடையாது, பெரிய பெரிய பீஸாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணோம். அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க 2 பேருமே காரில் வந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு விளாண்டுட்டே வந்தாங்க. என் பையன் வந்து டீச்சராகவே மாறிட்டான்னு சொல்லலாம் இந்த தருணத்தில். அவங்க அக்காவுக்கு வந்து ஏபிசிடி எழுதுறதுக்கு வந்து எப்படி எழுதணும், ஸ்ட்ரெயிட் லைன் போடு, ஸ்லீப்பிங் லைன் போடுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தான். ஸோ அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு நம்ம போனோம். பார்த்திங்க அப்படின்னா லெமூர் பீச்சோட என்ட்ரன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்படின்னா அவ்வளோ ஒரு சீனரிஸ் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பச்சை பசேன்னு தென்னை மரம் ஒரு சைடு, அதுக்கப்புறமா அந்த கிராசரி ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு கடல் பக்கத்தில் இவ்வளோ நமக்கு பச்சை பசேன்னு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எனக்கே அப்படி பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பிளேஸே. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய தண்ணி எல்லாமே கட்டி கிடந்துச்சு. அங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்டோம். ஸோ மழை தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மழை பெஞ்சிருக்கும் இல்லையா, அந்த தண்ணி கட்டி தான் அது அப்படி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு பீச்சோட என்ட்ரன்ஸு. அதிலே நமக்கு போர்டில் வச்சுருந்தாங்க, அதாவது கடல் வந்து இந்த கடல் பகுதி வந்து ரொம்பவே அழகான ஒரு கடல் பகுதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆபத்தும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில். ஸோ நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை அந்த கோயில் வந்து பாதி முடிவடைஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. என்ன கோயில் அதெல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கல. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் வியூ மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே ஒன்றும் ஓப்பன் பண்ணிலாம் வைக்கல, ஆட்கள் இல்லை. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சைடில் எல்லாமே உட்காந்து ஆட்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன கோயில்னு எங்களுக்கு கரெக்டாக தெரில. இந்த கோயிலுக்கு அந்த சைடு தான் நமக்கு வந்து கடல் பகுதி ஃபுல்லாகவே இருக்குது. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு ஏரியா போட்டிருக்குறாங்க. அதாவது நமக்கு ஈவினிங் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே போய் ஆர்டர் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நாங்கள் போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கிட்ட போயிட்டோம். அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. குட்டி கோவா அப்படின்னு சொன்னோம்னா நிகரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாக அப்படி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்படி ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் அந்த வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாகவே. அப்படி நம்ம கடலை ரசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையிலேருந்து நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தது எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ளைட்டும் ஃபிஷ்ஷும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிழங்கு கேட்டிருந்தோம், அது வந்து அவிச்சு எப்படி முழுசாக தான் இருந்துச்சு, அதனால் வேண்டான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கடலை பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்குங்க சீனரிஸு, பெரிய பெரிய அலையாக தூக்கி போட்டு. ஆனால் இந்த கடலுக்கு போயிட்டு தான் நாங்கள் காலையே எங்கள் கடற்கரையில் வைக்கலை, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடலுக்கு போக முடியல. இந்த அலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய பெரிய அலையாக வந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு 2 அடி உயரமாக தான் இருந்துச்சு அந்த இடம். யாருமே கடற்கரை இறங்கவே இல்லைங்க. ஃபுல்லாக சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது, ரவுண்ட் சுற்றி விசிலடிச்சு இப்படி யாராவது அந்த இதில் வந்து இறங்குனாங்க, காலத்து வச்சாங்க அப்படின்னாலே விசிலடிச்சு நீங்கள் மேலே ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க அங்கே இருக்க அந்த வாட்ச் பண்ணுறவங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பீச்சில் உள்ள மண்ணில் வந்து கோபுரம் மாதிரி கட்டி விளாடலாம் அப்படின்னு பார்த்தோம்.
உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயும் கடல் இருக்குது, ஆனால் அந்த மண் இது பண்ணோம்னாலே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டும் இல்லையா, இது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நாங்கள் அந்த பீச் மண்ணிலே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு என் பையன் ஸ்டார்ட் பண்ணான், அடுத்து அப்படியே என் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பெரிய குழி தோண்டுறாங்க, நிறைய மண் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கோபுரமே எழுப்புற அளவுக்கு நிறைய மண்ணை வந்து அவங்க குழி தோண்டி அங்கே கடைசியில் ஒரு வழியாக மண்ணெல்லாம் தோண்டி முடித்து அதை வந்து ஒரு மாதிரி கோபுரம் மாதிரி கட்டிட்டு, இந்த தண்ணீரில் நம்மளால் காலை தான் நினைக்க முடியல, நம்மளோட கைத்தடத்தையாவது இங்கே பதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் அவங்களோட கை சிம்பிளை வந்து அந்த மண்ணில் பதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் அவங்க தோண்டி வச்சுருந்த குழியை கவனிக்காமல் நான் எந்திரிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா என்னோடய ஒரு கால் வந்து அந்த குழிக்குள்ளே போயிட்டுங்க. நம்புவீங்களா என்னன்னு தெரியல, என்னோடய முட்டி வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு அவங்க வந்து பெருசாக குழி தோண்டியிருந்தாங்க. திருப்பி என் பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா அந்த மண்ணை ஃபுல்லாகவே இழுத்து போட்டு காலை வந்து மூடி விட்டுட்டா எந்திக்க முடியாத அளவுக்கு. ஸோ நம்ம அந்த அப்பு படத்தில் கமல் வருவார் இல்லையா, அந்த மாதிரி குள்ள மனுஷி மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் உள்ளே வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த மண் வந்து நம்ம காலை அழுத்திக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக மண்ணெல்லாம் தோண்டி காலை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா அங்கே குளிக்கி சர்பத் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஆசையாக குளிக்கி சர்பத் வாங்கி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஆக்சுவலாக அந்த கடையோட ஓனர் வந்து ஒரு சின்ன பையன் போல், அந்த பையன் இல்லை, தாத்தா தான் இருந்தார். இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னால் அந்த தரையில் எல்லாமே அடிச்சு எனக்கு அப்படி குளிக்கலாம் முடியாதுமா, நார்மலாக நான் கிளாஸில் வச்சே குளிக்கி தரேன் அப்படின்னு சொல்லி குளிக்கி தந்துட்டாப்புல. சரின்னு வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி குடித்தோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப மண்ணில் விளாண்டதுனால டயர்டாகி நாங்கள் சீட்டு ஃபோல்டு பண்ணியிருந்தோம், அதில் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நாங்கள் அப்படியே நானே ஹஸ்பண்டும் சீனரியை ரசிச்சுட்டு காரில் நல்லா பாட்டை போட்டு மெலடி சாங் அப்படியே நானும் பாதி வரும்போதே தூங்கிட்டேன். அவங்க மட்டும்தான் பாவம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி இன்னொரு விலாக்லேயோ இன்னொரு வீடியோலையோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.